Hello everyone, today we are going to see the topic chemistry of fruits ripening. Introduction. காய் பழமாக மாறும்போது அது உண்ணத்தகுந்ததாக ஆகுது. அப்படி மாறும்போது கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அப்படி பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகுது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ், டெக்ஸ்சர், டேஸ்ட் அண்ட் அரோமா இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. காயாக இருக்கும்போது கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. அதே இது பழமாக மாறும்போது அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் உடஞ்சி சிம்பிள் சுகராக குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாறுது. அதனால் பழத்தோட இனிப்புத்தன்மை கூடுது. காயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மையாக இருக்குது. அப்படி பச்சையாக இருக்குது, அது காரணம் குளோரோஃபில் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் உடஞ்சி கரோட்டினாய்ட்ஸாக, ஆந்தோசைனின்ஸாக மாறுது. எல்லோ கலராக, ஆரஞ்சாக, ரெட் கலராக அந்த பழத்தோட கலர் என்னவோ அந்த கலராக மாறுது. காயாக இருக்கும்போது நல்லா இறுகின தன்மையில் இருக்குது. அது காரணம் பெக்டின்கிற ஒரு கெமிக்கல் தான் காரணம், பயோகெமிக்கல் தான் காரணம். அந்த பெக்டின்கிற பயோகெமிக்கல் நல்லா இறுகின தன்மையில், கெட்டியான தன்மையில் வச்சிருக்க உதவுது, கம்மு மாதிரி உதவுது. அதை பெக்டினேஸ்ங்கிற என்சைம்ஸ் உடச்சி சாஃப்டாக மாற்றுது, பழமாக மாற்றுது. ரெண்டாவது, காயாக இருக்கும்போது புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதே பழமான பிறகு அதில் புளிப்புத்தன்மை கம்மியாகுது. தட் மீன்ஸ் அதில் ஆசிட் ரெடியூஸ் ஆகுது, குறைஞ்சிருது. அதனால் புளிப்புத்தன்மை குறைஞ்சிருது. ரோல் ஆஃப் எத்திலீன் அண்ட் நேச்சுரல் ரைப்பனிங். இயற்கையாக பழம் பழுக்க காரணம் அதனை சுற்றி சுரக்கக்கூடிய எத்திலீன் கேஸ். அந்த இயற்கையாகவே எத்திலீன் கேஸ் சுரக்குது. அந்த எத்திலீன் கேஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா காயோட செல்களில் உள்ளுக்கு நுழைஞ்சி அதனோட ஜீன், அதாவது ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ உள்ளுக்கு ரியாக்ட் ஆகி அதை தூண்டி விடுது, பழமாக மாற்றுறதுக்கு தூண்டி விடுது. அதனால தான் எத்திலீன் கேஸை என்ன சொல்கிறாங்கன்னா ரைப்பனிங் ஹார்மோனுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்படி இயற்கையாக பழம் பழுக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அதனோட எல்லா நியூட்ரிஷனல் வேல்யூஸும் நமக்கு கிடைக்குது அதை சாப்பிடும்போது. இது ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் மெத்தட் பார்த்திங்கன்னா அதில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கெமிக்கல் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக பழத்தை பழுக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா எத்திலீன் கேஸ் சேம்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை கலரில் பனானா இருக்குது, அதை ஒரு எத்திலீன் கேஸ் சேம்பரில் வச்சு எடுத்தாங்கன்னா சீக்கிரமாக பழுத்துரும். கால்சியம் கார்பைடு, கல் சொல்கிறாங்களா, கல் வச்சு பழம் பழுக்க வைக்கிறாங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கால்சியம் கார்பைடு யூஸ் பண்ணுறாங்க. அந்த கால்சியம் கார்பைடு ஒரு பவுச்சில் போட்டு அந்த காய்களோடு சேர்த்து வச்சிடுறாங்க. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர், அந்த வாட்டர் மாய்ஸ்சர் அந்த கால்சியம் கார்பைடோட ரியாக்ட் ஆகி அஸ்லின் கேஸை வெளியிடு, ஹார்ம்ஃபுல் அஸ்லின் கேஸை வெளியிடுது. அந்த அஸ்லின் கேஸ் காய்களோட ரியாக்ட் ஆகி காயெல்லாம் பழமாக மாற்றுது. ஸோ இப்படி கல் வச்சு பழுக்க வச்ச பழம், அதாவது ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்ச பழத்தை நம்ம உண்ணும்போது நமக்கு ஹெட்டேக், டிசீனஸ் அண்ட் ஹெல்த் ரிஸ்கெல்லாம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட குவாலிட்டி, பழத்தோட குவாலிட்டியும் அஃபெக்ட் ஆகுது. அதில் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனல் வேல்யூஸும் நமக்கு குறைஞ்சிருது. ஸோ கன்க்ளூஷன், இயற்கையாக பழம் பழுக்கக்கூடிய பழத்தை சாப்பிடும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கிது. அது ஆர்டிஃபிஷியலாக பழம் பழுக்க வைக்கும்போது நமக்கு அதில் நமக்கு நியூட்ரிஷனல் வேல்யூஸும் கம்மியாகுது. அதனால நமக்கு அதிகமான ஹெல்த் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், சேஃபாக அவேர்னஸோடு பார்த்து நம்ம பழங்களை சாப்பிடணும். தேங்க்யூ ஆல்.